நம்முடைய தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பாமக எங்களுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அன்புமணியினுடைய இந்த எதிர்வினையை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? பாமக யாருக்குமே தெரியாது பாமக எங்க இருக்குன்னு. இது எப்படிங்க எடப்பாடி தெரியும்? போன தேர்தலுக்கு அவர்கள் கூட்டணியில் தான் இருந்தார்கள் என்பது உண்மை நிலைதான், தவறு ஒன்றும் கிடையாது. பட் இப்ப இருக்கிற நிலையில பாமக முழுக்க முழுக்க ஒரு கட்சி என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த கட்சி என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அது முழுக்க முழுக்க அன்புமணி இருக்கிறது. ஆனால் அன்புமணி கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லவில்லை இல்லையா? எங்க இருக்கோம் என்று தெளிவாக இன்னும் சொல்லவில்லை. இந்த கூட்டணியில் தான் இருக்கோம் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த ரேலி தமிழ்நாடு டூருக்கு போய் நின்று வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும், வாழ்க்கை இருக்க வேண்டும். அதெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கவில்லை. திமுக நிச்சயமாக அட்டாக் பண்றாரு. அதை தாண்டி ஒரு விஷயம் கிடையாதுன்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அதாவது ராம்தாஸுக்கும் அன்புமணிக்கும் தெரியாத விஷயம் இவருக்கு எப்படி தெரிய வந்தது என்றது ஒரு பெரிய விசித்திரமான விஷயமா இருக்கிறது. நிச்சயமாக அதுதான் கேள்விக்குறியா இருக்கிறது என்னை பொறுத்தவரை. திரு ராதாகிருஷ்ணன், அதே போல கூட்டணி தொடர்பான இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய அதே நிலையில திமுக பாமகவுக்கு துரோகம் செய்துவிட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தை வழக்கறிஞர் பாலு பதிவிட்டிருக்கிறார். அதே வேளையில டி.கே. இளங்கோவனும் இது பாஜகவின் அழுத்தத்தின் காரணமாகவே பாமகவை அதிமுக அழைக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் விமர்சனத்தையும் முன்வைச்சிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? பாஜகவுடைய அழுத்தம் இருக்கத்தான் செய்யும், அதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. பட் அந்த ஒரு அழுத்தத்தினால மட்டும் இவர்கள் கொண்டார்கள் என்றார்கள் பிரச்சனை எல்லாம் முடிந்துவிடும் என்று நான் கருதவில்லை. ஏனென்றால் இது தாண்டி ஒரு பிரச்சனையா இருக்கிறது. இது ஒரு ஈகோ பிரச்சனையா இருக்கிறது. இது ஒரு பறவைகள் பிரச்சனை கிடையாது, ஈகோ பிரச்சனையா இருக்கிறது. அதான் முக்கியமாக பார்க்க வேண்டும். ஈகோவை தாண்டிதான் பறவைகள் என்ற விஷயமே வரும். நீயா நானா தெரியாது என்ற அந்த சண்டை வரும்போது அதை தீர்த்து விட்டுதான் அடுத்த ஒரு கட்டத்துக்கே மூவ் பண்ணுவார்கள் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப பாஜகவுடைய அழுத்தம் இங்க இருந்தாலும் கூட பண்ணாத பேச்சுவார்த்தை எல்லாம் அப்போ எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் துருபுறுத்தியா போய் நிற்பாரு. அந்த இது கூட இன்னும் ஒர்க் அவுட் ஆகலன்னு பார்க்கும்போது பாஜகவுடைய அழுத்தம் குறிப்பது என்று சொல்வது இப்போதைக்கு தவறு என்று நான் சொல்லுவேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன்.